உண்மையாகவே ஜெயலலிதா அவர்களும் சரி, அவருடைய செயல்பாடுகளும் சரி, அவர் இந்துத்துவ தலைவராக இருந்தாரா? இஸ்லாமியருடைய அந்த நோன்பு காலத்திற்காக பல ஆயிரக்கணக்கான கிலோ அரிசியை இலவசமாகவே கொடுத்தாங்க. இந்துத்துவ உணர்வு மேலோங்கி இருந்தால் இத்தகைய செயல்களில் நிச்சயமாக ஈடுபாடு வராது. அதனால தான் அவர் திராவிட இயக்கத்தின் தலைவர். முழுமையான கட்டுப்பாட்டு எடப்பாடி கட்டுப்பாட்டில் கட்சி இல்லை. பலருக்கும் குழப்பமும் கலக்கமும் இருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒரு ஒன்றுபட்ட நிலை உருவாகும் என்று நான் நம்புகிறேன். இந்த 2024 நடைபெற்ற இந்த தேர்தலில் சரியாக யாரும் தேர்தல் பணி ஆற்றவில்லை என்பதைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏதோ ஒரு கம்பல்ஷன் இருக்குமா? சசிகலா அவர்களோ இல்லை டிடி தினகரனோ ஓபிஎஸ்ஓ இவங்க வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கா? நிச்சயமாங்க. எல்லோருமே இப்போ வெளியில் கூட அமமுக தினகரன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கட்சியை கொண்டு போங்க, நான் அமமுக தனி கட்சியாக இருந்து இருக்கிறேன், இது இணைப்பது என்பது இப்போதைக்கு சாத்தியமில்லை, நான் ஆதரவு நிலைப்பாடு கேட்குறான். நீ யார்கிட்ட இருக்க? இபிஎஸ்டியா, ஓபிஎஸ்டியா, தினகரன்ட்டியா? எல்லாருமே அதிமுக கரவேட்டி கட்டிட்டு தான் போகிறாங்க. வெளியில் தலை காட்ட முடியல. கட்சி ஒன்றானால்தான் வெற்றி சாத்தியம். இதை எல்லோருமே உணர்கிறார்கள். இப்போ எடப்பாடியோட ஈகோ தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமாக. ஈகோ அதுதான், தனிப்பட்ட சுயநலம் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் துரைக்கருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், கடந்த 2 நாட்களாக ஒரு மிகப்பெரிய விவாதம் என்னன்னா, ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவ தலைவரா? அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஒரு கருத்து இன்றைக்கு பிரஸ் மீட்டில் தமிழிசை அவர்களும் சொல்லியிருந்தாங்க, ஆமாம் அவங்களும் இந்துத்துவவாதி தானே. உண்மையாகவே ஜெயலலிதா அவர்களும் சரி, அவருடைய செயல்பாடுகளும் சரி, அவர் இந்துத்துவ தலைவராக இருந்தாரா? மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை பொறுத்தளவில் 100க்கு 100% அவர் இந்து. ஆனால் இந்துத்துவ தலைவர் இல்லை. அவர் திராவிட இயக்கத்தின் 4ஆம் தலைமுறை தலைவி என்று இன்றைக்கும் பொதுவெளிகளில் அவங்க கட்சியினர் மத்தியில் போஸ்டர் அடித்தாங்கன்னா, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இவர்கள் வரிசையில் திராவிட இயக்கத்தின் 4ஆம் தலைமுறை தலைவி செல்வி ஜெயலலிதா அப்படிங்கிற மாதிரி தான் இன்னும் அந்த அடையாளத்தோடு தான் இருக்கிறார். அவங்களுடைய மத உணர்வு என்பது, கடவுள் நம்பிக்கை என்பது மிக அதீதமாக இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ராமர் கோவிலை அயோத்தியில் கட்டாமல் அயல்நாட்டில் கட்டுவது என்று சொன்னார், குரல் கொடுத்தார். ராமர் கோயிலை கட்டுவதற்கு சில கரசேவை, அதற்கு கூட ஆட்களை அனுப்புவோம் என்றெல்லாம் சொன்னார். அது இறை நம்பிக்கையின் வெளிப்பாடு. ஆனால் இந்துத்துவ உணர்வு என்று பாரதிய ஜனதா கட்சியை அடையாளப்படுத்துகிற இந்துத்துவ உணர்வு என்பது மத துவேஷத்தை கிளப்புகிற ஒரு விஷயமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த நிலைப்பாட்டில் ஒருபோதும் இல்லை. செல்வி ஜெயலலிதா அவர்களை பொறுத்தளவில் தன்னுடைய சொந்த செலவில் இஸ்லாமிய பெருமக்களுக்கு நோன்பு திறப்பு நிகழ்வை நடத்தினவர். கிறித்துவ பெருமக்களுடைய அந்த கிறிஸ்மஸ் விழாவுக்கு அவரே செலவு பண்ணி கேக் வெட்டி அந்த விழாவை கொண்டாடியவர். புத்த மத விழாவானாலும் ஜெயின் மத விழாவானாலும் எந்த விழாவானாலும் அவர் பங்கேற்பார். இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமியருடைய அந்த நோன்பு காலத்திற்காக பல ஆயிரக்கணக்கான கிலோ அரிசியை இலவசமாகவே கொடுத்தாங்க. இந்துத்துவ உணர்வு மேலோங்கி இருந்தால் இத்தகைய செயல்களில் நிச்சயமாக ஈடுபாடு வராது. அதனால தான் அவர் திராவிட இயக்கத்தின் தலைவர்னு தன்னை சட்டப்பேரவையிலே பாப்பாத்தி என்று அடையாளப்படுத்தி கொண்டாலும், இந்த இந்து மதத்தினுடைய மிக பிராதானமான பாரம்பரிய சமுதாயத்தின் வழியாக அவர் பிறந்திருந்தாலும், ஆட்சி அதிகாரத்தை நடத்துகிற போதும் சரி, கட்சி ரீதியாகவும் சரி, எந்த நேரத்திலும் ஜாதி மத இன வேறுபாடுகளை பார்த்ததே இல்லை. திரு அண்ணாமலை அவர்கள் அவர் இந்துத்துவ தலைவரே, அவர் வழியில் நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படின்னு ஒரு இரவல் தலைவரை எடுத்து பாஜகவை நடத்த வேண்டிய ஒரு துரதிருஷ்டவசமான நிலையில் இருக்கிறாரோ அப்படின்னு பார்க்குறோம். இந்துத்துவ உணர்வு மேலோங்கி இருந்திருந்தால், இந்துத்துவாவை முன்னிலைப்படுத்தி நம்மை கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிருந்தால் நிச்சயமாக இஸ்லாமிய கிறித்துவ சிறுபான்மை மக்களுக்கு எந்த உதவியும் செய்திருக்க மாட்டார். நான் சொன்ன இந்த விழாக்களை அவர் முன்னெடுத்து செய்திருக்கிற மாட்டார். ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற முதலமைச்சர் என்கிற முறையிலே எந்த ஜாதி மத பேதமும் இல்லாமல் இருந்தார் என்பது அதுதான் நம்மளுடைய தனித்த அடையாளம். நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி திராவிட இயக்கத்தின் தலைவியாகவே அவர் இறுதி வரையிலும் இருந்தார். இந்துத்துவ போர்வைக்குள் அவரை கொண்டு வந்து விட முடியாது என்பதுதான் என்னுடைய தீர்க்கமான கருத்து. ஆனால் சார், 2004 அதிமுக தோல்விக்கான இன்னொரு முக்கியமான காரணம் மதமாற்ற தடை சட்டமாக இருக்கட்டும், இல்லை கோவில்களை ஆடு கோழிகளை பலியிடுறதாகட்டும், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாருன்னும் பொழுது இதுவும் பாஜக அல்லது இந்துத்துவ கொள்கையினுடைய ஒரு பகுதி தானே அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க இல்லையா? இல்லை, அதாவது
இந்த உயிர்வதை கூடாது என்பதில் அவர் இருந்தார். அதாவது அது 1950களிலேயே அந்த இது இருந்தது. அந்த பலியிடுவது கோயில்களில் உயிர்களை பலியிடுவது கூடாதுன்னு இருந்தது. பட் எல்லா கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகளாக எல்லா இந்து மத சடங்குகளை செய்கிறவங்க பூராமே கோயில்களுக்கு ஆடுகளை கோழிகளை பலியிடுவது என்பது தொன்று தொட்டு இருக்கிறது. ஸோ அந்த நிலைப்பாடு கூடாது என்கிற உணர்வு அவருக்கு இருந்தது. அந்த உணர்வு மேலோங்கியது உயிர்வதை கூடாது என்கிற அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான். ஸோ அந்த அடிப்படையில் அதை கொண்டு வந்தாங்க. பெரும்பான்மையானுடைய மக்களினுடைய எதிர்ப்பு கிளம்புறோன்னு அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. அதே மாதிரி மதமாற்ற தடை சட்டம் என்பதும் பல்வேறு பகுதிகளில் கூட்டம் கூட்டமாக சாதாரண சாமானிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த இந்து பெருமக்களை இது மாதிரி மதமாற்றம் செய்கிறார்கள் அப்படிங்கிற புகார்கள் தொடர்ந்து வருகிற பொழுது அதையும் தடைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் அவருக்கு இருந்தது. ஒரு சமுதாயத்தை எதிராக ஒரு சமுதாயத்திற்கு எதிரான நிலைப்பாடு இல்லை, இன்னொரு பெரும்பான்மை சமுதாயத்தினரை கட்டாய மதமாற்ற தடை சட்டம் தான் அதற்கு பேரே. ஸோ அந்த நிலைப்பாடு கூடாது என்று தான் அந்த முடிவை எடுத்தாங்க. அதற்கும் பரவலாக எதிர்ப்பு வந்தவுடனே அதையும் வாபஸ் வாங்கிட்டான். ஒரு செயலை செய்கிற பொழுது பிடிவாதமாக இதை நான் செய்தே தீருவேன் அப்படிங்கிறது தான் இந்துத்துவ உணர்வாக நம்ம பார்க்கணும். அது இல்லை, அதை வாபஸ் வாங்கிட்டாங்கிற போது அதை கடந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் நாம் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் செய்தாங்க. ராமர் கோயிலை கட்டுவதற்கு ஆதரவு தெரிவித்தார். எனவே அவர் இந்துத்துவ தலைவர் தான் என்று சொல்வது என்பது நிச்சயமாக ஏற்படுத்தியுள்ள அவர் இறுதி வரையிலும் எந்த மதத்திற்கும் எந்த இனத்திற்கும் அவர் ஒரு ஒரு கட்டுக்குள் தன்னை கொண்டு அடைக்கலை. ஒரு சுதந்திரமான தலைவராக எல்லோருக்குமான தலைவராக அவர் தான் இருந்தார். இன்று வரையிலுமே மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று வந்தது இந்து மக்களுக்காக நான் இந்து மக்களால் நான் அப்படின்னு ஒருபோதும் சொல்லலை. ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கானவராகவே அவர் இருந்தார். எனவே அவரை இந்துத்துவ தலைவர் என்று கொண்டாடுவது என்பது பாஜக இப்போது எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாடு என்பது அதிமுகவில் இருக்கிற அந்த சலசலப்பில் செல்வி ஜெயலலிதாவின் ஆதரவாளர்களை கொஞ்சம் பேர் கொண்டு போக முடியுமா என்கிற முயற்சியாக தான் பார்க்குறேன். அந்த முயற்சி வெற்றி பெறாது, நடக்காது. இல்லை, ஏன் அந்த கேள்வி வருதுன்னா சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்லை இதற்கு முன்பு எம்ஜிஆர் அவர்களோ அவர்களுடைய செயல்பாடுகள்ன்றது எந்த வகையிலும் இந்துத்துவத்துக்கு பொருந்தம் இல்லாமல் இருக்குது. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் செஞ்ச இப்போ நீங்கள் சொன்ன இந்த 4மே தான் ஒரு சிமிலாரிட்டி இருக்கிறதுனால அதனால நாங்கள் அவர் இந்துத்துவ தலைவர்னு கிளைம் பண்ணிக்கிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம அதை ஏற்றுக்கணும். இல்லை என்னன்னா இந்த திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியே பார்த்தீங்கன்னா திராவிட கழகம் கடவுள் மறுப்பு அப்படின்னு இருந்தது. அதற்கடுத்து பேர் என்னன்னா அரசியல் களத்துக்கு வந்தது. சமுதாய அமைப்பாக திராவிட கழகம் இருக்கிற போது கடவுள் மறுப்பு பகுத்தறிவு அப்படிங்கிற மாதிரி அவங்க போனாங்க. ஆனால் அரசியல் இயக்கம் என்று வந்த பிறகு ஒட்டுமொத்த மக்களுக்கான கட்சியாக நாம் அதை கொண்டு வருகிறோங்கிறதுனால ஒன்றே குலம் ஒருவனே தேவன் கடவுள் மறுப்பை கைவிட்டார். நான் பிள்ளையாரையும் வணங்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன்னார். நான் ஒரு கைலி கட்டாத இஸ்லாமியன், நான் ஒரு சிலுவை அணியாத கிறித்துவன், நான் ஒரு விபூதி அணியாத இந்து என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார் பேரறிஞர் அண்ணா. அதைத் தொடர்ந்து மரியாதைக்கு திரு எம்ஜிஆர் அவர்கள் பொழுது நேரடியாகவே அவரே கோயில்களுக்கு போகிறது, திருக்கோயில்களில் போய் சுவாமி தரிசனம் பண்ணுறது பண்ணிட்டார். உங்கள் மதம் என்னன்னு கேட்கும்போது திராவிட மதம். இந்த பெரும்பான்மை மக்களுடைய எண்ணங்களை உணர்வுகளை அவர்களுடைய வழிபாட்டு முறைகளை நாம் கொஞ்சமும் சேதாரப்படுத்தி விடக்கூடாது, அவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடாது என்கிற அந்த எண்ணமும் உணர்வு தான். அதை தாண்டி தேர்தல் அரசியல்னு வரும்போது நிச்சயமாக சமரசங்கள். ஆமாம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு இன்னும் கூடுதலாக தெய்வ வழிபாட்டில் திருக்கோயில்களுக்கு செய்கிற விஷயங்களில் செல்வி ஜெயலலிதா கொஞ்சம் உயர்வாக இருந்தார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லா திருக்கோயில்களும் செய்து திருக்கோயில்களுக்கு வேண்டிய உபகரணங்கள் வாங்கி கொடுக்கறது, அந்த கோயில்கள் குடமுழுக்கு போக்குவரத்து எல்லா விஷயத்திலையுமே மிக அதிகமாக தீவிரமாக இருந்தால் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் வெறும் இந்துத்துவ உணர்வு மட்டுமே இல்லை. இந்துத்துவா என்கிற சொல் மற்ற சிறுபான்மை மக்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்கள் என்றுதான் பாஜக அடையாளப்படுத்தி இருக்கிறது. எனவே அந்த நிலைப்பாட்டில் ஒருபோதும் செல்வி ஜெயலலிதா இல்லை என்பதற்கு தான் நான் சொன்ன விஷயம். அவர் திராவிட இயக்கத்தினுடைய தலைவராக, திராவிட இயக்கத்தின் 4ஆம் தலைமுறை தலைமையாக, அதனுடைய நீட்சியாக தான் ஜாதி மத பேதமற்ற ஒரு தலைவராக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு தேசிய உணர்வுடைய தலைவராக இருந்தார். நீங்கள் வெறும் திராவிட தலைவி, திராவிட இயக்கத்தின் 4ஆம் தலைமுறை தலைவி என்று சொன்னாலும் கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் ஒரு ஒன்றுபட்ட தேசிய உணர்வும் மேலோங்கி இருந்தது.
அது இந்துத்துவ உணர்வு என்று நாம் அந்த வட்டத்துக்குள்ளே அவரை அடைத்து விட முடியாது. அதுதான் உண்மை, யதார்த்தம். ஆனால் சார், இப்போ 1998 நம்ம பார்க்கும்போது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சாங்க. அப்போ அந்த கூட்டணி அமைச்சதுன்றது வந்து அதிமுகவினுடைய கொள்கையோ அல்லது ஜெயலலிதாவுடைய இன்ட்ரெஸ்ட்டோ வந்து பாஜகவோட இன்ட்ரெஸ்ட் ஒன்றா இருக்கிறதுனால தான் அவங்க கூட்டணி சேர்ந்தது, நம்ம அப்படி எடுத்துக்கலாம்ல? இல்லை, அரசியலில் தேர்தல் வெற்றி தோல்வி தான் முக்கியம். கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டும் என்கிற பொழுது தேசிய அளவில் அது நாடாளுமன்ற பொது தேர்தல். எனவே அந்த தேர்தலில் தேசிய கட்சியான காங்கிரஸ் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. அதற்கு எதிர் நிலைப்பாடு என்று வருகிற பொழுது பாரதிய ஜனதா கட்சியோடு அணி சேர்வது தான் உகந்தது, வெற்றிக்கு சரியானது என்கிற நிலைப்பாட்டில் எடுத்த முடிவு தான் தக்கவாறு வெற்றியும் கிடைச்சிது. அதே நீங்கள் 98 லாஸ்ட்டில் 99 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கலைச்சிட்டாங்களே. நீங்கள் இந்துத்துவ உணர்வு மேலோங்கி இருந்தால் வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சியை கலைச்சிருப்பாங்களா? கலைச்சிருக்க மாட்டாங்க. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசியல் நிலைப்பாடு, தேர்தலின் போது கூட்டணி அமைப்பது என்பது அந்த கட்சியினுடைய வெற்றி தோல்வியின் அடிப்படையில் எடுக்கிற முடிவுகள். அதில் சித்தாந்த ரீதியாக இல்லை. எந்த ஒரு அரசியல் கட்சியுமே இந்த தேர்தல் கூட்டணி என்று வந்தால் சித்தாந்த ரீதியில் இல்லை. மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி எடுத்துங்க, காங்கிரஸோட 5 ஆண்டுகள் இருந்துட்டு அந்த ஆட்சி முடிந்த அடுத்த நாளே பாஜகவோட போய் கைகோர்த்துறாரு. பாஜகவோட கைகோர்த்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டு ஆட்சி முடிந்தோடனே காங்கிரஸோட வந்து கைகோர்த்து போகிறாங்க. அதனால் தேர்தலின் வெற்றி தோல்வியை மட்டுமே கணக்கில் கொண்டு இந்த சித்தாந்தம், லட்சியம், கொள்கை இது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு வருவாங்க. அந்த வகையில் 98 அந்த நிலைப்பாட்டை எடுத்தாங்க. 99 எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள் என்பதையும் நாம் இங்கே பார்க்கணும். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரங்களை நம்ம பார்க்கும்போது மோடி அவர்கள் வந்து எம்ஜிஆரை வந்து நிறைய இடத்துல குறிப்பிட்டு பேசினார். இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து ஜெயலலிதாவை குறிப்பிட்டு பேசுகிறாங்க. இப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து அதிமுகவுடைய வாக்காளர்களும் சரி, பாஜகவுடைய வாக்காளர்களும் சரி, ஒரு சிமிலாரிட்டி இருக்குது, ஏதோ ஒரு ஒத்த தன்மை இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பாஜகவுடைய வாக்காளர்களாக இருக்கிறவங்க திமுக வரக்கூடாதுன்ற அடிப்படையில் அதிமுகவுக்கு ஓட்டு போகிறாங்களா? அப்போ ஏதோ ஒரு வகையில் அவங்க வாக்காளர்களை ஈர்க்க பார்க்குறாங்களா? இல்லை, வாக்காளர்களுடைய மனநிலை என்ன, அதை தாண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்கும் வாக்காளர்கள், அதில் இருக்கிற அடிப்படை உறுப்பினர்கள், தொண்டர்களுடைய மனநிலை என்ன என்பதை பாஜக ஓரளவுக்கு உணர்ந்து புரிந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. அப்படி தான் நம்ம பார்க்கலாம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா ஆகிய இருவரும் ஆளுமை மிக்க மிக வலிமையான கட்டமைப்பு கொண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அரசியல் கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்ற மக்களினுடைய பேராதரவை பெற்ற அந்த இருவரும் தலைவர்கள் இல்லாத நிலையில் இன்றைக்கி ஒரு நெருக்கடியில் இருக்குது. 4 பிரிவாக அதிமுக இருக்கிறது. எனவே இந்த பிரிவினர் இன்றும் கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா இவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். இந்த இருவரும் தலைவர்கள் வழிநடத்திய அந்த கட்சி இன்று ஒரு இக்கட்டான ஒரு சிக்கலான சூழலில் இருக்கிறது. இப்போது அந்த ஆசிலேஷன் ஒரு மாதிரி ஒரு குழப்பமான கலக்கமான சூழ்நிலையில் இருக்கிற அவர்களை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆதரவாளர்களை, செல்வி ஜெயலலிதா ஆதரவாளர்களை பாஜக பக்கம் கடத்தி கொண்டு போய் விடுவோம் என்கிற அந்த எண்ணமும் உணர்வும் பாஜகவிற்கு இருக்கிறது. ஆனால் அது இப்போதைக்கு சாத்தியமில்லை, நடக்காது என்பதுதான். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு என்கிற அந்த ஒற்றை இலக்கோடு தான் அதிமுகவினர் பயணிக்கிறார்கள். 3-4 பிரிவுகளாக இருந்தாலும் அவருடைய எல்லோருடைய நோக்கமும் திமுகவை அரசியல் களத்தில் வீழ்த்த வேண்டும், அதிமுகவை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று. அதற்கு காலத்தை எதிர்பார்க்கிறார்கள். இந்த தேர்தலுக்கு பிறகு கட்சி ஒன்றுபட வேண்டும், ஒன்றுபட்டால் தான் திமுகவை அரசியல் களத்தை வீழ்த்த முடியும் என்கிற எண்ணமும் உணர்வோடும் பயணிக்கிறார்கள். அப்படி கட்சி ஒன்றுபடுகிற பொழுது இந்த ஒன்றுபட்ட அதிமுக தேர்தல் காலங்களில் பாஜகவோடு கூட்டணி அமைக்கலாம். பாஜகவோடு இணைந்து அல்லது பாஜகவிலே அவர்கள் தங்களை ஒப்புக்கொண்டு செயல்படுவார்கள் என்பது இப்போதைக்கு சாத்தியமில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், இப்போ அதை தாண்டி வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதிமுக தரப்பில் பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக இருக்கிறதா பார்க்க முடியுது. உண்மையாகவே அதிமுக தரப்புலேருந்து என்ன நடக்குது சார்? இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன மாதிரியான சூழல் அங்கே நிலவுது? இல்லை, இந்த தேர்தலுக்கு முன்னதாகவே வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே திரு எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகள் கூட்டம், மாவட்ட செயலர் கூட்டத்தை கூப்பிட்டு அதில் வந்து கட்சிக்கு தலைமைக்கும் யாருமே விசுவாசமாக இல்லை, சில பேர் நீங்கள் வந்து கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளில் இருந்துட்டீங்க, நீங்கள் ரொம்ப கடுமையாலாம் சொல்லியிருக்கிறார், ஒரு விசுவாசம் இல்லை அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அப்போ அதை பார்க்குற போதே அவருக்கே தோல்வி பயம் வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வழக்கமாக ஒரு தேர்தல் முடிஞ்சு தேர்தல் முடிவு வந்ததற்கு பிறகு ஏன் தோற்றோம், ஏன் இந்த இடத்துல சரியான வாக்குப்பதிவு வரலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விசாரணை இருக்கும்.
ஆனால் தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்து பண்ணுற போதே பல புகார்கள் அவருக்கு வந்திருக்கு. பல இடங்களில் போட்ட வேட்பாளர்கள் சரியில்லை. அந்த வேட்பாளர்களுக்கு தேர்தல் பணியாற்றுவதற்கு நியமித்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் சரியாக களமாடவில்லை அப்படிங்கிற அந்த புகார் வந்ததன் அடிப்படையில் தான் அவர் சொன்னார். அப்போது இந்த தேர்தலில் ஒரு பெரிய பின்னடைவு, சரிவு, தோல்வி ஏற்படுமே என்றால் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் நாம் திமுகவை வீழ்த்த முடியாது அப்படிங்கிற எண்ணமும் உணர்வும் மூத்த தலைவர்களிலிருந்து அடிமட்ட தொண்டர்கள் கீழே இருக்கிற உறுப்பினர்கள் வரைக்கும் வந்துருச்சு. அப்போ ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்று மூத்த தலைவர்களை வலியுறுத்துகிறார்கள் அப்படின்னு தான். இப்போ கேசியங்களாகவோ வதந்திகளாகவோ வருது. திரு செங்கோட்டையன், வேலுமணி எல்லாம் இந்த பக்கம் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நமக்கு வருது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக இன்னும் இல்லை. ஆனால் சார் கேள்வி என்னென்னா, இப்போ பொதுவாக ஒரு அரசியல் கட்சிக்கு வெற்றி தோல்வின்றது ஒரு சகதமாக இருக்கும் பொழுது இந்த தோல்வின்றது எந்த அடிப்படையில் வந்து 2026 வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்திலையும் தோல்வி இருக்குது. 80 நாடாளுமன்றத்தில் தோல்வி, அவர் 4-5 மாதத்தில் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று வந்துட்டார். 96 மிக பெரும் தோல்வி செல்வி ஜெயலலிதா அவரே தோற்றக்கூடிய அளவுக்கு 2001 அப்படியே ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த நம்பிக்கை என்பது ஆளுமை மிக்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் முடியும், செல்வி ஜெயலலிதாவால் முடியும். திரு எடப்பாடியால் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பெறுவது சாத்தியமில்லை. அவருடைய கட்டுப்பாட்டில் கட்சியே இல்லைங்கிற மாதிரியான ஒரு நிலைமை வந்துருச்சு. அவர் பொதுச் செயலாளர் ரொம்ப எளிமையானார், யாரோட எதிர்ப்பும் இல்லாமல் கிட்டத்தட்ட 90% மேலே வந்து அவர் வெற்றி பெற்றார். இல்லை, அதிமுகவில் கட்சி தலைமை என்று ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த முடிவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் இருக்கும். செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு திருமதி சசிகலாவை தற்காலிக பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுத்த போது ஒரு எதிர்ப்பு குரல் கூட வரல. விமர்சனங்கள் இருந்தது அந்த மேலே, ஆனால் எதிர்ப்பே இல்லை. அடுத்து 1 மாதத்தில் செல்வி ஜெயலலிதாவை நீக்கிட்டு பொதுச் செயலாளரே வேண்டாம், ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்கிற தீர்மானத்தை கொண்டு வந்தபோது ஒரு எதிர்ப்புமே இல்லை. அடுத்து கட்சியினுடைய விதிகளை திருத்தி பொதுக்குழு செயற்குழு வந்து இவரை தலைவராக தேர்ந்தெடுத்துச்சு, பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்துருச்சுங்கிற போது அதனுடைய நீட்சியாக இங்கும் எதிர்ப்பு இல்லை. ஆனால் ஒரு நீர் ஊத்த நெருப்பாக இருக்கிறது. 4 பிரிவுகளாக கட்சி. நீங்கள் திமுக அதிமுகவுக்கு இடையே இந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற சதவீதம் எவ்வளவு? 1% 3% தான். ஆனால் இன்றைக்கு அமமுக அதிமுகலேருந்து வெளியேற டிடிவி ஒரு 4% வாக்குகளை வச்சுருக்கார். இந்த ஓபிஎஸ், சசிகலா குறைந்தபட்சம் அவங்க ஒரு 3-4% தென் மாவட்டம், மத்திய மாவட்டம், டெல்டா மாவட்டங்களில் அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற ஒரு 3-4% இருந்தாலும் இந்த 8% வாக்கு அதிமுகவிலிருந்து பிரிந்து சொல்லுகிற பொழுது ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவிற்கு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வெற்றி பெற முடியுமா? சாத்தியமே இல்லை. எனவே தான் இந்த தேர்தலுக்கு பிறகாவது ஒற்றுமை என்கிற குரல் எழும்பி இருக்கிறது. இது தொடர்பாக கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், தலைவர்கள், அடுத்த நிலையில் இருக்கிறவர்கள் பேசி ஒரு தீர்மானமான முடிவுக்கு வருவார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமும் எதிர்பார்ப்பும். நடக்கும் என்றும் நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ சமீபத்தில் செல்லூர் ராஜு வந்து ராகுல் காந்திக்கு ஆதரவாக ஒரு பதிவு போட்டு அதை திரும்ப நீக்கிட்டார். ஸோ இப்படி பார்க்கும்பொழுது கட்சியினுடைய தலைவர்கள் யாரும் வந்து எடப்பாடியினுடைய கண்ட்ரோலில் இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதுதான் நான் சொன்னேன் கூட தொடக்கத்தில், அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. ஒரு கவுன்சிலர் அவளால் போட முடியலைங்க, ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர். சரி, ஜெயலலிதா அவனுடைய அந்த ஆளுமை இருக்குல்ல, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, கட்சியினுடைய உயர்மட்ட பொறுப்புகளில் இருந்த மதுசூதனனை வெளியேற்றினாங்க, கட்சி பொறுப்புகளில் இருந்து. திரு செங்கோட்டையன் அவர்களை கட்சி பொறுப்புகளிலிருந்து வெளியேற்றினாங்க. 42 அமைச்சர்கள் 15 நாள் தொடங்கி 3 மாதம், 6 மாதம், 4 மாதம் அமைச்சர்களாக இருந்த 42 அமைச்சர்களை அமைச்சர் பொறுப்பில் இருந்தே வெளியேற்றிருக்கிறாங்க. கடந்த காலங்களில் பார்த்துருக்குறோம். ஸோ அது மாதிரியான ஒரு அந்த கமாண்டிங் பவர்னு சொல்லுவாங்கள்ல, அது அவர்கிட்ட இல்லை. ஒரு கவுன்சிலரை அவர் இந்த கேண்டிடேட் என்னுடைய கவுன்சிலர் அப்படின்னா மாவட்ட செயலெல்லாம் போய் சென்னையிலலாம் நீங்கள் தலையிடாதீங்க, இல்லாட்டி நீங்களே எல்லாம் பார்த்துங்க அப்படின்னு மிரட்டியே. உதாரணத்துக்கு சொல்கிறேன், சைதாப்பேட்டையில் கடும்பாட்டின்னு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் அவருக்கு திருமணத்தை நடத்தி வச்சார். அவர் சைதை துரைசாமி என்று மேனாள் சென்னை மாநகர மேயர் அவர் சொல்கிறாரு, தலைவர் காலத்து ஆள், அவருக்கு ஒரு கடைசி வாய்ப்பாக இந்த கவுன்சிலருக்கு கொடுங்க அப்படிங்கிற போது எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு சொல்கிறார், இந்த மாதிரி அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அவர் மாவட்ட செயலாளர் சொல்கிறார், இல்லை நான் பகுதி செயலாளருக்கு அஷூரன்ஸ் கொடுத்துட்டேன், அவன் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த கவுன்சில் பகுதிகளெல்லாம், அதனால் முடியாது அப்படின்னு. அவருக்கு இணையாக ஒரு 3-4 மாவட்ட செயலரை போய், சார் சிட்டியை பொறுத்தளவில் நீங்கள் தலையிடாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், அப்படி இல்லைன்னா நீங்களே எல்லாத்துக்கும் 200 இதுக்கும் கவுன்சிலுக்கு நீங்களே கேண்டிடேட்டை போடுங்கிற அளவில் அவர் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. இந்த கூட்டம் முடிஞ்சு வெளியில் வர்ற போது கூட கமெண்ட் அடிச்சுட்டு வந்தாங்க 2 மாவட்ட செயலாளர் அப்படின்னாங்க.
இவர் யாருக்கு விசுவாசம் இருந்தார், நம்மளை விசுவாசம் இல்லைன்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஒரு பெரிய தோல்வி சரிவு வந்தால் நிர்வாகிகளுடைய செயல்பாடு சரியில்லை என்கிற குற்றச்சாட்டை சொல்லுவதற்காகவே திரு எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டத்தை நடத்தினார்னு பங்கேற்ற நிர்வாகிகளே வெளியில் பேசுகிற அளவுக்கு தான் இருக்குது. அதனால் நீங்கள் 100க்கு 100 உண்மை, அவருடைய கட்டுப்பாட்டு கட்சி இல்லை. ஆனால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தார், நிதியை திருத்தினார், 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலர் வழிமொழியணும். 5 ஆண்டுகள் தொடர்ந்து தலைமை கழகத்தில் பொறுப்பில் இருக்கிறவன் தான் பொதுச் செயலாளர் வர முடியும்ட்டு அடுத்த 2 நாளில் கூட்டத்தில் போய் பேசுகிறார். சாதாரண தொண்டன் கூட என்ன மாதிரி பொறுப்புக்கு வரலாம், பதவிக்கு வரலாம் அப்படின்னு. எப்படி வர முடியும்? அவன் கிளை செயலாளர் இருக்கிறவன் 5 ஆண்டு தலைமை கழகத்தில் நிற்கணும். 10 மாவட்ட செயலாளர் 19, 20 மாவட்டத்தை சப்போர்ட் பண்ண தான் முடியணும். ஒரு தடவை திரு கேசி பழனிசாமி சொன்னார், 5 அடி உயரம் இருக்கணும், அவர் சிலுவம்பாளையத்தில் பிறந்திருக்கணும் அப்படின்னு இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கலாம், ஈஸியாக போயிருக்கோம் அப்படின்னு. அந்த மாதிரியாக அவர் இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறாரு. ஆனாலும் 100க்கு 100 உண்மை, முழுமையான கட்டுப்பாட்டில் திரு எடப்பாடி கட்டுப்பாட்டில் கட்சி இல்லை. பலருக்கும் குழப்பமும் கலக்கமும் இருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒரு ஒன்றுபட்ட நிலை உருவாகும் என்று நான் நம்புகிறேன். இல்லை சார், இப்போ கடந்த முறை ஒரு தொகுதியில் ஜெயிச்சாங்க சார், இந்த முறை 2 தொகுதிகளை ஜெயிச்சாலே அது அவங்களுக்கு வெற்றி மாதிரி தானே கணக்கு? தம்பி, 2 தொகுதி இல்லை, 10 தொகுதி ஜெயித்தாலும் 20-25% வாக்குகள் வாங்கினாலும் 2026 ஆட்சியை பிடிக்கக்கூடிய வெற்றியை பெற முடியாது. அதுதான் முக்கியம். ஸோ அந்த நிலைப்பாடு தானே. நீங்கள் அதிமுகவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி ஆட்சிக்கு வர வேண்டும். நீங்கள் ஒரு அடிமட்ட தொண்டர்லேருந்து நிர்வாகிகள்லேருந்து தொடர்ந்து 7 முறை இந்த மாநிலத்தை ஆண்ட கட்சி, 77, 80, 84 ஒரு ஆட்சிக்கு வெற்றியை பெற்று ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே புரட்சித்தர் எம்ஜிஆர் இருந்தார். அதுக்கு பிறகு ஜெயலலிதா வந்ததுக்கு முன்னாடி 91, 2001, 2011, 2016 ஒரு 4 முறை ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு வந்தார். 2011 2016லையுமே தொடர்ந்து ஒரு ஆட்சி கட்சியை மீண்டும் ஆட்சி கட்சிங்கிற நிலைப்பாட்டை 32 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களால தான் கொண்டு வர முடிந்தது. ஸோ அந்த அளவிற்கு வெற்றியை ஈட்டக்கூடிய வலிமை சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் கிடைக்காது. எனவே தான் ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபட்டால் தான் நாம் திமுகவை அரசியல் களத்தில் தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும் என்கிற பார்வை எண்ணம் கட்சியினுடைய எல்லா மட்டத்திலும் இருக்கிறது. இப்போ அரசல் புரசங்களாக நான் சொன்ன மாதிரி நீர் ஊற்ற நெருப்பாக இருக்குது. யாராவது விசிறி விட்டால் கணன்று ஏரிய தொடங்க. சார், ஜெயலலிதாவை விடவும் இப்போ பார்த்தீங்கன்னா அதிக எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்களே, ஸோ அந்த சாமர்த்தியம் எடப்பாடி பழனிசாமி அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. நீங்கள் கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவில் ஒரு 48 சட்டமன்ற தொகுதிகளில் 1977 தொடர்ந்து 6 முறை 7 முறை, பொள்ளாச்சியில் 9 முறை வெற்றி பெற்றது அதிமுக. இந்த 2016 51 தொகுதிகள் வெற்றி பெற்ற 51 தொகுதிகள் மீண்டும் இந்த எடப்பாடி தலைமையிலான அதிமுகவில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 14 தொகுதி தான் இவருடைய செல்வாக்குன்னு எடுத்துக்கணும். 51 தொகுதிகள் ஏற்கனவே கடந்த முறை வெற்றி பெற்ற கோட்டைன்னு சொல்லலாம். நிச்சயமாக கொங்கு மண்டலம் என்பது அது கோட்டையாக தான் காலங்காலமாக இருந்திருக்கு. 10வது முறையாகவும் பொள்ளாச்சியில் ஜெயிச்சிருச்சு. எனவே திரு எடப்பாடியினுடைய தனிப்பட்ட செல்வாக்கால் அவருடைய ஆளுமையால் இந்த வெற்றி கிடைத்தது என்பதும் தவறான பார்வைங்கிறேன். நீங்கள் தலைநகர் சென்னை உட்பட சென்னை, செங்கற்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் 4 வாஸ் அவுட், ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலை. இங்கே ஒரே ஒரு தொகுதி காஞ்சிபுரம் தொகுதின்னு நினைக்கிறேன், செங்கல்பட்டு தொகுதியும் மரகதம் குமரவேலுன்னு ஒரு பெண் எம்எல்ஏ, அவங்க தான் மானத்தை காப்பாற்றினாங்க. 13 மாவட்டங்களில் பிரதிநிதிகளே இல்லை அதிமுகவுக்கு சட்டப்பேரவை இதில் வெற்றி பெற்று வரலை. அப்போ இந்த நிலைப்பாடு என்பதை கீழே பார்க்குறாங்க. தொடர்ந்து தோல்வி வந்துக்குது. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என்று இந்த தேர்தலிலும் தோல்வி அடைந்தால் மக்கள் மனதிலே ஒரு அதிருப்தி உருவாகிறோம். அதிமுக ஆட்சிக்கு வரும் என்கிற எண்ணமும் உணர்வும் மக்களுக்கு வரணும், அடிப்படை தொண்டர்களுக்கு வரணும், நிர்வாகிகளுக்கு வரணும். அப்போ தான் களமாடுவார்கள். இந்த 2024 இந்த நடைபெற்ற இந்த தேர்தலில் சரியாக யாரும் தேர்தல் பணி ஆற்றவில்லை என்பதைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறார். 2026 வெற்றிக்கு கட்சி ஒன்றுபட வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் எல்லோர் மத்தியிலும் இருக்கிறது. அது இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு செயல்பாட்டுக்கு வரும் என்று நான் நம்புகிறேன். இல்லை சார், முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் சொல்கிறாரு, எடப்பாடி அவர்கள் கை காட்டுறவர் தான் பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிச்சயமாக இது எடப்பாடியோட கருத்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஆஃப்டர் தி எலெக்ஷனுக்கு அப்புறம் இவர்களோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? தேசிய அளவிலான நிலைப்பாடு என்னவாக இருக்கும் சார்? இல்லை, இப்போ தேசிய அளவில் கிட்டத்தட்ட 33 வேட்பாளர்கள், ஒரு 30 வேட்பாளர்கள் சரியாக அறிமுகம் இல்லாதவர்கள் அப்படின்னு பல தொகுதிகள், ஒரு 10-15 தொகுதிகளில் அதிமுக 3வது இடத்திற்கு போகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெற்றியும் கிடைக்காது.
அப்படியே 1-2 தொகுதி கிடைத்தாலும் அவர் தான் பிரதமரை சுட்டி காட்டுவார் என்பது நகைப்புக்குரிய விஷயம். அது பெரிய அளவில் அதை வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது. இதற்கு பின்னர் கட்சியை வலுப்படுத்தாமல் நீங்கள் போய் 2026 எப்படியாவது காங்கிரஸ், சிபிஎம், விசிக போன்ற கட்சிகள் எல்லாம் கொண்டு வந்துடுவோம், ஒரு மெகா கூட்டணியை ஏற்கனவே அமைக்க வேண்டும் என்று விரும்பிய மெகா கூட்டணி அமையாத நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு சட்டப்பேரவை தேர்தலில் மெகா கூட்டணியை அமைச்சிருவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. திரு எடப்பாடியை நம்பி திமுக அணியில் இருக்கிற எந்த கட்சியும் வருவதற்கு தயாராக இல்லை. அந்த கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அடுத்தடுத்த நிலைப்பாட்டில் உள்ளவர்களோடு நான் தொடர்பு கொண்டு பேசிகிட்டு இருக்கப்போ சொல்கிறாங்க, நிச்சயமாக நம்பிக்கை இல்லை. பாஜகவிலேருந்து வெளியில் வந்தால் சிறுபான்மை மக்களோட ஒட்டுமொத்த வாக்குகளையும் பெற்று விடுவோம் என்கிற எடப்பாடியுடைய எண்ணமும் பொய்த்து போய்விட்டது. அவரை தவறான வழிகாட்டி வியூக வகுப்பாளர்கள் 2 பேர் வந்து அவரை தவறான வழிகாட்டி கொண்டு போயிட்டாங்க. எனவே ஒன்றுபட்ட அதிமுக தான் தேர்தல் களத்தில் தொடர் வெற்றியை பெற முடியும் என்பதை எடப்பாடி உட்பட எல்லோரும் உணர்ந்து ஒன்றுபடுவார்கள். அதுதான் சாத்தியம், அதுதான் வெற்றிக்கான பாதையாக இருக்கும். இல்லை, அப்போ ஒருவேளை வந்து இந்த தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி அதிமுக சந்திக்கும் பட்சத்தில் ஏதோ ஒரு கம்பல்ஷன் இருக்குமா? சசிகலா அவர்களோ இல்லை டிடி தினகரனோ ஓபிஎஸ்ஓ இவங்க வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கா? நிச்சயமாங்க. எல்லோருமே இப்போ வெளியில் போட அமமுக தினகரன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கட்சியை கொண்டு போங்க, நான் அமமுக தனி கட்சியாக இருந்து இருக்கிறேன், இது இணைப்பது என்பது இப்போதைக்கு சாத்தியமில்லை, நான் ஆதரவு நிலைப்பாடு எப்படி சிபிஎம் இணைந்து செயல்படுதோ, திமுகவோடு மதிமுக இணைந்து செயல்படுகிறதோ, அதிமுகவோடு அமமுகவும் இணைந்து செயல்படும் தேர்தல் நேரங்களில் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அணிகள் இணைந்தாலே நிச்சயமாக கூடுதல் தொண்டர்கள் விரும்புகிறாங்களா சார் இந்த விஷயம்? நிச்சயமாக. அதாவது நீங்கள் பல இடங்களில் தென் மாவட்டங்களில் இருக்கிற அதிமுகவின் மிக முக்கிய நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள், மாநில பொறுப்புகளில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் வெளியில் கரை வேட்டி கட்டிட்டு போக முடியலங்கிறான். கேட்குறான், நீ யார்கிட்ட இருக்க, இபிஎஸ்டியா, ஓபிஎஸ்டியா, தினகரன்ட்டியா? எல்லாருமே அதிமுக கரை வேட்டி கட்டிட்டு தான் போகிறாங்க, வெளியில் தலை காட்ட முடியல. கட்சி ஒன்றானால்தான் வெற்றி சாத்தியம், இதை எல்லோருமே உணர்கிறார்கள். இப்போ எடப்பாடியோட ஈகோ தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமா சார்? ஈகோ, அதுதான் தனிப்பட்ட சுயநலம் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி. தொடக்கத்திலிருந்தே இந்த கட்சியினுடைய ஒற்றை தலைமையாக வந்து திரு எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதாவுக்கு அடுத்து அதிமுக என்றால் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ண ஓட்டத்தோடு அவர் முதலமைச்சர் பதவியில் இருக்கிற போதே செயல்பட்டதனுடைய விளைவு இப்போது அது வந்து ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்துருக்கிறது. கட்சி நலன் முக்கியம் என்று சுயநலத்தை விட்டு ஒற்றுமை முக்கியம் என்று வந்தாரே என்றால் எதிர்காலம் அதிமுகவுக்கு இருக்குது, இல்லைன்னா பெரிய பின்னடைவு வந்து. இல்லை, அப்போது அண்ணாமலை சொல்கிற மாதிரி ஜூன் 4க்கு பிறகு அதிமுக காணாமல் போய்டுன்றது இந்த இடத்துல சரிப்பட்டு கரெக்டாக வருதா? இல்லை, அவரே அதிமுக ஒருபோதும் காணாமல் போகாது. இது வந்து தொண்டர்கள் கட்சி. நீங்கள் பெரிய அளவில் தலைமையில் இருக்கிறவங்க, மாநில நிர்வாகி, மாவட்ட நிர்வாகி, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி, எம்எல்ஏக்கெல்லாம் கட்சி மாறுவாங்க. ஆனால் இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களித்த அடிப்படை உறுப்பினர்கள், கீழ்மட்ட நிர்வாகிகள் ஒருபோதும் ஒரு கிளை செயலாளரோ, ஒன்றிய செயலாளர், நகர செயலாளரோ கட்சி மாறி போனான்னு பார்க்க முடியாது. இன்றைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா இரட்டை இலை கட்சி என்கிற உணர்வோடு இருக்கிறார்கள். அவர்களை ஒன்றுபடுத்தி கொண்டு போனால் தான் திமுகவுக்கு எதிரானதான அதிமுக தொடங்கினது. திமுகவிற்கு எதிரான மனநிலையில் இருக்கிற அவர்கள் கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். 100% அது உண்மை. நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி.